சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825806806. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு தாக்கல் நிறைவு பெற்றிருக்கிறது. மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிய விருப்ப மனு தாக்கல் இன்று மாலை 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், மொத்தம் எவ்வளவு விருப்ப மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடுவோருக்கான விருப்ப மனு தாக்கல் இன்று மாலை 6 மணி வரை நடைபெற்றது. 6 மணிக்கு இந்த விருப்ப மனு தாக்கல் என்பது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அதுவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தமிழகத்தில் 38 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிடுவதற்கு பலரும் ஆர்வம் காட்டி வந்தனர். அந்த வகையில்தான் திமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் மார்ச் 1ஆம் தேதி முதல் மார்ச் 7ஆம் தேதியான இன்று மாலை 6 மணி வரைக்கும் விருப்ப மனு தாக்கல் செய்யலாம் என்று திமுக தலைமை அறிவித்திருந்தது. கடந்த 7 நாட்களாகவே விருப்ப மனு தாக்கல் என்பதை திமுக நிர்வாகிகள் செய்து வந்த நிலையில் இதுல தூத்துக்குடி MP கனிமொழி பெயரில் மட்டும் 70க்கும் மேற்பட்ட விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இந்த விருப்ப மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் விரைவில் நேர்காணல் நடைபெறும் என்றும் நேர்காணல் நடத்தி அதன் மூலம் வேட்பாளர் தேர்வு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மார்ச் 10ஆம் தேதிக்கு பிறகு வேட்பாளர் தேர்வு நேர்காணலை நடத்துவதற்கு திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. நேர்காணல் முடிந்ததற்கு பிறகு திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் என்ற விவரங்கள் எல்லாமே தெரிய வரும். முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825806806.